கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தின் வழியாக தினம் ஒரு அதிகாரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த நல்ல தருணத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் கிருபையாய் தந்த இந்த நாளை நாம் தேவனுக்கென்று பயன்படுத்துவோம், வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான தியான பகுதி ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். இதிலே 46 வசனங்கள் இந்த அதிகாரத்திலே உள்ளடங்கி இருக்கிறது. இந்த அதிகாரத்தினுடைய சுருக்கத்தை உங்களோடு கூட சொல்லி இன்றைக்கு நாம் என்ன தியானிக்கிறோம் என்பதையும் கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஈசாக்கினுடைய முதிர் வயதிலே அவன் தன்னுடைய மூத்த மகனை ஆசீர்வதிக்க விரும்பி அவனிடத்தில் தன் வாய்க்கு ருசியானதை சமைத்து கொண்டு வரும்படி சொல்லுகிறதையும், ஏசா அப்படியே புறப்பட்டு போகிறதையும் இதை கேட்டுக்கொண்டிருந்த ரெபேக்காள் தன்னுடைய மகனாயிருந்த யாக்கோபை அழைத்து அவனுக்கு ஈசாக்குக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தத்தை செய்வித்து அதை அவன் கையிலே கொடுத்து ஏசாவின் வஸ்திரத்தையும் தரிப்பித்து ஈசாக்கினிடத்தில் கொண்டு போய் கொடுக்க சொல்லுகிறாள். யாக்கோபும் தாயின் ஆலோசனைப்படி ஈசாக்கினிடத்தில் போய் தன் தகப்பனிடத்தில் போய் கொண்டு கொடுக்கிறான். ஈசாக்கு அதை பெற்றுக்கொண்டு அவனை சாப்பிட்டு ஆசீர்வதிக்கிறதையும், பிற்பாடு ஏசா வந்து தகப்பனிடத்தில் சாப்பிட சொல்லும் பொழுதுதான் ஈசாக்குக்கு உண்மை புரிகிறது. அதை சொல்லுகிறான், நான் ஏற்கனவே அவனை ஆசீர்வதித்து விட்டேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பானும் என்று சொல்லுகிறான். தொடர்ந்து ஏசா யாக்கோபு மேல் கோபம் கொண்டு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அது நிமித்தம் யாக்கோபும் ஏசாவும் ஒருவரை ஒருவர் அழித்து விடக்கூடாது என்று சொல்லி ரெபேக்காள் ஈசாக்கை அழைத்து, கானானிய குமாரத்தில் நிமித்தம் எனக்கு மனவேதனையாயிருக்கிறது, ஆகவே என்னுடைய சொந்த தேசத்தில் போய் யாக்கோபு உயிர் பிழைத்து கொள்ள பெண் கொள்ள அனுப்பிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறது. இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். ஆமென். இதுதான் இந்த அதிகாரத்தின் சுருக்கம். இப்பொழுது நாம் இந்த அதிகாரத்தில் தியானத்திற்காக ஈசாக்கின் விருப்பமும் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற விதங்களையும் நாம் தியானிக்கலாம். ஈசாக்கின் விருப்பம் என்ன? தன் வாய்க்கு ருசியானதை சமைத்து கொண்டு வருகிறவனை மனதார ஆசீர்வதிக்க விரும்பினவன் ஈசாக்கு. இன்றைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யாரை தெரியுமா? தன் இருதயத்திற்கு ஏற்றதை செய்கிறவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஈசாக்கு தன்னுடைய வாய்க்கு ருசிகரமாய் கொண்டு வருகிறவனை ஆசீர்வதிக்க விரும்பினது போல நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகரும் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றபடி யார் நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் ஏசாவிடத்தில் தான் இந்த வார்த்தையை ஈசாக்கு சொல்லுகிறான். நீ போய் வனத்துக்கு போய் வேட்டையாடி சமைத்து என் வாய்க்கு ருசியானதை கொண்டு வா என்று சொல்லுகிறான். ஆனால் கொண்டு போய் கொடுத்தது யார்? ஈசாக். சமைத்ததோ ரெபேக்காள். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஈசாக்குக்கு எது பிடிக்கும்னு சொல்லி யாருக்கு தெரியும்? ரெபேக்காளுக்கு தெரியும். யாக்கோபுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கும் நம்முடைய தேவனுக்கு எது பிடிக்கும் என்பதை நாம் சரியாக அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை அறிய செய்திருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறான். தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லுகிறான். அப்படியானால் இந்த காலவேளையில் நீங்களும் நானும் செய்கிற காரியத்தை யோசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் தமக்கு தாமே பிரியமாய் நடவாமல் பிதாவுக்கு பிரியமாய் நடந்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நாம் நமக்கு பிரியமாக நடக்கிறோமா, தேவனுக்கு பிரியமாக நடக்கிறோமா அப்படின்னு யோசித்து பார்க்கலாம். தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்கின் விருப்பம் நிறைவேற்றப்பட்டது யாரால் என்பதுதான் முக்கியம். சொல்லப்பட்டது யாருக்கு வேண்டுமானால் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை தனக்காக தேவன் தெரிந்து கொண்டார். அவர்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்யாததினாலே
இன்றைக்கு புறஜாதிகளாக இருந்த நமக்கு இந்த விருப்பம், இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கிறது. நாமும் இதை செய்ய தவறினால், காலதாமதம் பண்ணினால் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வாய்ப்பில்லை. ஏசா வனத்துக்கு போனது உண்மை, வேட்டையாடினது உண்மை, சமைத்து கொண்டு வந்து தகப்பனுக்கு கொடுத்ததும் உண்மைதான். ஆனால் காலம் பிந்தி விட்டது. ஆகவே கால தாமதம் பண்ணாமல் தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு இந்த கால வேளையில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் எத்தனை ஆசீர்வாதம். ஈசாக்கு ஏசாவை பார்த்து சொல்லுவான், நான் அவனை ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருப்பான் என்று சொல்லிவிட்டான். மாற்ற முடியாது. காரணம், நான் புசித்து விட்டேன், நான் திருப்தியாகிட்டேன். நான் திருப்தியாகி ஆசீர்வதித்தவனை நான் திரும்ப சபிக்க முடியாது. ஆகவே ஏசாவே, நான் ஒன்று செய்ய முடியாது. இந்த காலவெளியில் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள், தீவிரப்படுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் மேன்மையாக இருக்கும். ஏசாவை குறித்து வேத புத்தகத்திலே அவன் மிகுந்த வேதனைப்பட்டான். என்னுடைய சகோதரன் என்னை ஏமாற்றி விட்டான், 2 தடவை ஏமாற்றி விட்டான் என்று வருத்தப்படுகிறான். ஸ்தோத்திரம். இன்னொரு சத்தியத்தையும் சொல்லுகிறேன், மற்றவர்களை ஏமாற்றி ஆசீர்வாதமாக இருக்கவும் நினைக்கக்கூடாது. யாரையும் ஏமாற்ற வேண்டாம். உண்மையாக கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. யாக்கோபு ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கினான் என்பது உண்மை. அது தேவ திட்டமாகவும் இருந்துட்டு, அது நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போக முடியாது. அதில் ஒரு சத்தியம் என்னென்ன, இன்னொருத்தனை ஏமாற்றி நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. அது தேவனுடைய பார்வையில் சரியில்லாதது. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், அடுத்தவங்களை வஞ்சித்து அடுத்தவங்களை ஏமாற்றி தாங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் தவறு. ஒரு காரியத்தை சொல்லுவேன், ஏசாவுடைய வாழ்க்கையில் தகப்பனுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அவன் வனத்தில் போய் தான் வேட்டையாட இருந்துச்சு. இன்றைக்கு காலையில் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வனத்துக்கெல்லாம் போக வேண்டாம். இருந்த இடத்துலையே தெய்வத்தை ஆராதிப்பதற்கு துதி உங்கள் வாயில் இருக்குதுல்ல, இந்த துதியை உங்கள் வாயினால் சொல்லி அவரை மகிமைப்படுத்தி பாருங்களேன். அது அவருக்கு பிரியமானது. அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலவெளியிலே அவருக்கு பிரியமானதை செஞ்சு அவரால் ஆசீர்வதிக்கப்பட பிரயாசமிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலேயும் ஈசாக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஈசாக்கின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க. மற்றவங்களை ஏமாற்றி ஆசீர்வதிக்கப்படாமல் உண்மையாகவே உம்மை துதித்து ஆண்டவரை ஆராதித்து உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கேட்கிற யாவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கேளுங்கள், மற்றவர்களும் கேட்கும்படி செய்யுங்கள்.